பிரியன் அவர்கள் சொல்வது வந்து காங்கிரஸ் போனா பெரிய இழப்பு திமுகவுக்கு அப்படின்னு. ஆனா திமுகவினுடைய இந்த கோணமும் பார்க்கணும்ல. இப்ப சோடங்கர் பேசுறதே நம்ம பேசிட்டு இருக்கோம். திமுக என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க? அவங்க 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு செய்தி. சோடங்கர் பார்கெனிங் போயிட்டு இருக்குது ரெண்டு கட்சி கடையில. மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் உருவாயிட்டு. மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் உருவான இடம் வந்து 2024 மக்களவை தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி மக்களவை தேர்தலை சந்திச்சார். அதனால தான் நான் தொடர்ந்து சொல்றேன், ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டுங்கிற கருத்தை நான் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறேன். அது ராகுலை பொறுத்தவரை 19 வந்து ராகுல் காந்தியை யாருமே முன்னிறுத்தாத போது ஸ்டாலின் முன்னிறுத்தினார். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் தங்களை முன்னிறுத்தி தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு இதை தான் பார்ப்பாங்க. ஸோ ராகுல் பொசிஷனை விட ஸ்டாலின் பொசிஷன் வந்து 2 பேருக்கு இடையில வந்து ஸ்டாலின் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கிறார், தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்குள்ள 19 தன்னை முன்னிறுத்தினவர், 24 ராகுலை முன்னிறுத்தினவர், 24 ஸ்டாலினே முன்னிறுத்திட்டார். 29 என்ன செய்வாரோங்கிற ஒரு பதட்டம் இப்பவே ராகுல் காந்திக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து 24 முடிவெடுக்கும் போது 5 சீட்டு 6 சீட்டுன்னு சொல்லும் போது கடைசியாக தான் 10 சீட்டு ஒரு அணின்னா ஒரு சுமுத்தா இருக்கணும், அதுல ஒரு மன வருத்தங்கள் இல்லாம தான் ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி கரெக்டா இருக்கும்னு முடிவெடுத்து ஸ்டாலின் அந்த முடிவு பண்ணார். அதற்கு பிறகு ராகுலோட நடவடிக்கைகள் வந்து மற்ற மாநிலங்களிலே வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு தகராறு பண்ணி காங்கிரஸுக்கு அந்த பொசிஷனை ஏற்றி கொண்டு வரதுக்குள்ள முயற்சியை தான் மகாராஷ்டிராவில் பண்ணாரு. தென் மகாராஷ்டிரா மக்களவையில் ஓரளவு வெற்றி பெற்ற இடம், மக்களவையில் தோற்ற பீகார்லேயும் அதான் பண்ணார். இப்பவும் அவருங்க என்ன பண்றாருன்னா தன்னோட பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ஹார்ட் பார்கெனிங் பண்ணணும். இல்ல ஹார்ட் பார்கெனிங் நடக்குது. இதுல ஒரே கேள்விதான், பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் இருந்தாதான் பர்செப்ஷனாவும் நமக்கு முக்கியம், ஆட்சி அதிகாரமும் இருக்குன்னா திமுக ஆட்டோமேட்டிக்கா இறங்க வேண்டிய சூழல் இருக்கா, அல்ல கராரா இருக்கிறாங்களா, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலா காங்கிரஸை பற்றிய பிரியன் கருத்துல இருந்து நான் முழுக்க மாறுபடுறேன். பட் இதுல முடிவெடுக்க வேண்டியது மு.க. ஸ்டாலின், தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அவர் காங்கிரஸ் விஷயத்துல சான்ஸ் எடுக்க விரும்பல. ஒண்ணு, கையை யாரும் கைப்பற்ற முடியாதுன்னு உதயநிதி சொன்னதே காங்கிரஸுக்கு பார்கெனிங் போற இன்டைரக்டா ஏத்திட்டு, அவரு நம்ம கூட தான் காங்கிரஸ் இருக்குங்கிறத ஒரு தொண்டர்களுக்கு சொல்றதுக்காக சொன்னாலும் கூட பார்கெனிங் பேர ஏத்திட்டு. இன்னொன்னு, கூட்டணி இதுதான் வெற்றிக்கு காரணம்னு ஒரு இதை ஸ்டாலின் தொடர்ந்து சொல்றது கூட காங்கிரஸுக்கு பார்கெனிங் போற இன்டைரக்டா அது ஏத்துது. ஆக்சுவலா காங்கிரஸுக்கு பொசிஷன் என்னன்னா 1998ஆம் ஆண்டு காங்கிரஸ் வந்து தனிச்சு நின்னாங்க. தனிச்சு நின்று அவங்க மக்களவை தேர்தல் தனிச்சு நின்னாங்க. தேசிய கட்சி மக்களவை தேர்தலில் எடுத்தது 4 விழுக்காடு ஓட்டு தான். அந்த 4 விழுக்காடு ஓட்டும் 77, 80, 84, 89, 91 இந்த தேர்தல்களில் 3-4 தடவை எம்பியா இருந்த அன்பரசு மற்றும் பிரமுகராக இருந்த எம்பி சுப்பிரமணியம், தங்கபாலு, பிரபு, இந்த மாதிரிப்பட்ட பிரமுகர்கள் எல்லாம் நின்று தான் ஒரு 4 விழுக்காடு ஓட்டே தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க எடுக்க முடிஞ்சது. 24 என்டிஏ வாங்கின 98ல அதான் 24 என்டிஏ வாங்கின மாதிரி ஸ்டார் வேல்யூ உள்ள ஆட்களை நிறுத்தி பர்சன்டேஜ் கூட்டின மாதிரி சொல்றீங்க. அது 4 விழுக்காடு தான் வந்திருக்கு. அதுலயும் என்டிஏ 11 வந்துட்டாங்கல்ல பிஜேபி. இல்ல மாடல் சொல்றேன், ஃபார்முலா சொல்றேன். ஓகே, அடுத்த 2014லயும் வாசனுக்கு அந்த தமாக இதையும் பிரமுகர்களை நிறுத்தி தான் அவங்க வாக்கெடுத்தாங்க. அதுல ஹெச் வசந்தகுமார், கார்த்திக் சிதம்பரம் 10 விழுக்காடு எடுத்தாரு, திருநாக்கரசர் 6-7, ஆருண் 6-7, தென் ஏபிசி வீரபாகு, ராமசுப்பு இவங்கெல்லாம் நெல்லை, இது ஜெயக்குமார் வந்து தென்காசி. இந்த கட்சிக்கு வாக்கு வங்கின்னா 2 விழுக்காடு வாக்கு வங்கி கூட சட்டமன்ற தேர்தலில் இல்ல. இதுதான் உண்மையான நிலவரம். என்னோட நீங்க சொல்றதுல இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? அது ஸ்டாலின் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அந்த இடம் தான், அது அவர்தான் முடிவு எடுக்கணும். அவர் சான்ஸ் எடுக்க விரும்பல. அப்படின்னா அதிகமா கொடுப்பாரா? அவர் சான்ஸ் எடுக்க விரும்பலன்னா அதிகமா கொடுக்க வேண்டிய நிலைமை தானே வருது. இப்ப நான் கேட்கறதுக்கு காங்கிரஸ் இறங்கி வர தயாரா இல்ல சார். சோடங்கரனுடைய ஒவ்வொரு பேட்டியும் எங்களோட விருப்பத்தை நிறைவேற்றணும், நாங்க சொல்லிட்டோம், அதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸுக்கு சான்ஸ் எடுக்க விரும்பலன்னா நீங்க கிட்டத்தட்ட குறைஞ்சது 35 கொடுக்கணும். கொடுப்பாரா? அதுல வந்து எந்த அளவுக்கு அளவு வேற எந்த அளவுக்கு அவரு அது வைக்கிறாரு, நம்பர்ஸோட அப்பர் லிமிட் எவ்வளவு வைக்கிறாருங்கிறத பார்த்தா சொல்ல முடியும். பட் காங்கிரஸை இழக்க விரும்பல ஸ்டாலின் சார். அதுக்கு தான் சார் 25 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம திரும்ப இந்த இஷ்யூக்கே வரேன். 25 ஆஃபர் பண்ணதா சோடங்கர் சொல்றாரு சார். 25க்கு கொடுத்துருக்குறோம், நாளை வரைக்கும் டைம் இருக்கு, வாங்கன்னு பேச்சுவார்த்தைக்கு. இப்ப இந்த ஒரு நாள்ல ஒரு 10 அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இதே காங்கிரஸுக்கு ஆரம்பத்தில் 4.3 விழுக்காடு எடுத்த காங்கிரஸுக்கு, ஜி.கே. வாசன் போன காங்கிரஸுக்கு, ரஜினிகாந்த் கூட நாங்கள் கூட்டணி வைப்போம்னு
திருநாக்கரசு பேசி தான் 10 வாங்கினார். ஓகே, 10ங்கிறது தகுதியற்ற அந்த வாக்கு பலத்துக்கு தகுதி இல்லாத ஒரு சீட்டை காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. அது வின்னபிலிட்டியா போயிட்டு இருக்குது. லாஜிக்கலா பார்த்தா யார் வளர்ந்தாங்க யார் தேஞ்சாங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கோழைத்தனமா ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணாம திமுக கிட்டே விட்டுட்டு ஓடின கட்சி தான். மாணிக் தாகூர் டால் டாக் பேசலாம், சோடங்கர் டால் டாக் பேசலாம், பிரவீன் சக்கரவர்த்தி டால் டாக் பேசலாம். அது இன்னொருத்தர் என்ன சொன்னாருங்கிறத நம்ம சொல்லாண்டா. அந்த அளவுக்கு நிலைமையில உள்ள ஒரு கட்சி தான். பட் அவங்க ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற அந்த புள்ளிக்குள்ள இருந்து ஹார்ட் பார்கெனிங் பண்றாங்க. ஹார்ட் பார்கெனிங்ல ஈல்ட் ஆவாங்களா? அது let us wait and see. 25 இப்ப let us wait and see. I cannot trust to conclusion. இப்ப பிரியன் it depends upon the mental courage of the leaders. I cannot trust to conclusion. அந்த இடம் தான் நான் கேக்குறேன். காங்கிரஸ் இறங்கி வருவதற்கு தயாரா இல்ல. I cannot trust to conclusion. It depends upon the willpower of the leaders. அதுல ஸ்டாலின் சான்ஸ் எடுக்காண்டான்னு நினைக்கிறார். காங்கிரஸ் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியும்னா 25 தாண்டி நிறுத்திடுவாங்கன்றீங்க. அப்படி ஜெயிக்க முடியாது, அப்படி ஒரு சூழல்னா அதிகமா சான்ஸ் எடுக்க முடியாதுன்னா எதுக்கு அதுல சான்ஸ் எடுக்கணும்? ஜெயிக்கிறதா முக்கியம். காங்கிரஸுக்கு பார்கெனிங் டேக்கிள் பண்றதோட ஜெயிக்கிறது முக்கியம்னு நினைப்பாரு நான் சொல்றேன். பிரியன் எங்க குறிக்கிடுது? காங்கிரஸை ஓட் பர்சன்டேஜ் வச்சு நீங்க பார்க்க கூடாது. அது கெமிஸ்ட்ரி. அது ஆக்சுவலா இட் இஸ் நாட் அரித்மேட்டிக். காங்கிரஸ் இன்னைக்கு நேஷனல் லெவலில் ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் தெளிவாக இருக்காங்க. மற்ற கட்சிகள் எது வேணால் பிஜேபியோட சமரசம் ஆகலாம். காங்கிரஸ் மட்டும் பிஜேபியோட சமரசம் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வேணா உள்ளாட்சியில் அங்கேயும் இங்கேயும் சமரசம் ஆகலாமே தவிர ஒரு நேஷனல் லெவலில் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் சமரசம். தமிழ்நாட்டுக்கு வாங்க. பாஜக எதிர்ப்புல அதிகமா திமுக இருந்திருக்கா, காங்கிரஸ் இருந்திருக்கா? அந்த பாஜக எதிர்ப்புன்ற அந்த கூட்டணி கட்டமைக்கிறதுலயே அந்த காங்கிரஸ் அங்க இருக்கிறதுனால தான் மக்களோட நம்பிக்கை அதிகமா இருக்கு. அது உங்க பார்வை சொல்றேன். நான் கேட்கறது பாஜக எதிர்ப்பு. இப்ப இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்கு. இதுல திமுகவோட நிலைப்பாடு அதிகமா இருக்கா, காங்கிரஸோட நிலைப்பாடு? திமுக ஆன்டி பிஜேபி நல்லா பண்றாங்க. திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாங்க. இந்துத்துவ அவங்களுடைய அந்த இதை ஈவன் கோர்ட் ஆர்டர்ஸை கூட மீறி அவங்க செயல்பட்டாங்க திமுக. இப்ப காங்கிரஸ் இல்லைன்னா இஸ்லாமியர்கள் திமுகவை நம்ப மாட்டாங்களா? காங்கிரஸ் இருந்தா மைனாரிட்டிகளுக்கு நம்பிக்கை கூடும் அந்த அணி மேல. அப்படிதான் சொல்லணும். விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அணி மேல நம்பிக்கை கூடும். அது ஒரு கெமிஸ்ட்ரி சார். ஆக்சுவலா காங்கிரஸ் இருக்கிறது ஒரு கெமிஸ்ட்ரி. இது காங்கிரஸுக்கு ஓட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது. அதோடைய மதிப்புன்றது வேற. அது கெமிஸ்ட்ரிக்கு இப்ப பேசலாம். சீட்டு கொடுக்கிற இடத்துல கெமிஸ்ட்ரிக்கு என்ன நம்பர் போடுவீங்க? அதுதான் ஒரு தலைமை. கெமிஸ்ட்ரின்றது அருவமான நம்பர். அருவமா இருக்கு. 100 கூட கேட்கலாம். இல்ல நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க சார், எவ்வளவு நம்பர் கொடுப்பீங்க சார்? நான் சொல்றது கேளுங்க. அதாவது 25 ஒரு நம்பர் ஹையர் நம்பர் தான். என்னை பொறுத்த மட்டும் ஹையர் நம்பர் தான் காங்கிரஸுக்கு. ஆனால் அதை அவங்க புரிஞ்சிருக்காங்க. எந்த இடத்துல அந்த கேமை விளையாடுறாங்க பாருங்க. பேசலாம். அந்த கேம் விளையாடும் போது நீங்க ஸ்டாலின் எப்படிப்பட்ட கேம் விளையாடுவாருன்னு இப்போ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கலைஞர்னு யாரோ சொன்னாங்க. ராஜா சொன்னார்ல, அவர் மோர் டேஞ்சரஸா இல்லையான்றது இந்த விளையாட்டுல தெரியும். நாளைக்கு தெரிஞ்சிடும் எப்படி கன்க்ளூட். ஆனா இது அவரோட ரிஸ்க்ல பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு இது. ஆக்சுவலா அவருடைய அதிகாரம் கண்டினியூ ஆகுது. நீங்க ரெண்டா சொல்றீங்க பிரியன். ரிஸ்க் தான், எல்லாமே ரிஸ்க் தான். அப்ப அதிகமா கொடுக்கணும்ன்றீங்களா சார்? ஒரு பாயிண்ட் சார், இதுல ஒரு வழியை எஸ்டாப்லிஷ் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு விடிவுகாலம் இருக்கு. இல்ல பிரியன், ஒரு பாயிண்ட்க்கு நீங்க வாங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அவங்க 40ல கராரா இருக்கிறாங்க, காங்கிரஸ் போனா ரிஸ்க்ன்றீங்க. அப்ப 40 தான் கொடுக்கணும். வேற என்ன பண்ணலாம்? 40 குறைக்கலாம்ல. அவங்க கொஞ்சம் இறங்கி ஏறி இவங்க கொஞ்சம் அது பார்க்கலாம். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் சொல்றேன். ரெண்டு பேருக்குமே லூஸ். சுவாமிநாதன் மணி சொல்ற பாயிண்ட், காங்கிரஸ்க்கு இது புரியாத தன்மை இல்லை. ஏன்னா கூட்டணி ரொம்ப பெருசா இருக்கு, புதிய கட்சிகள் வந்திருக்கிறாங்க. அதிமுக எத்தனை தொகுதிகளில் நிற்கும், திமுக எவ்வளவு நிற்கும், அதிகாரத்தில் பங்கு கேட்டா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கலாம் தெரியாதல்ல. ஏன் திடீர்னு இந்த கரார் தன்மை? அதுதான் திரு மணி அவர்கள். அப்ப நீங்க சொன்ன ஈக்குவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்துருச்சு, மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்திருக்குது. எதையும் தாண்டி இன்னொரு விஷயம் வெளிப்படுது. இன்னைக்கும் செல்வ பெருந்தகை தெளிவா அசெட் பண்றாரு. மக்கள் ஆதரவோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வரணும். சட்டசபையில ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருமை அசெட் பண்ணாரு. சோடங்கருக்கு முன்னாடி உள்ள பேட்டியிலே அசெட் பண்ணாரு. இன்னைக்கும் அவர் ஏஎன்ஏல கொடுத்த பேட்டியில அசெட் பண்ணியிருக்காருன்னா, இதுல மல்லிகா அர்ஜுன கார்கேக்கும் ராகுலுக்கும் ஒரு சின்ன ஹோல்டு வார் இருக்கு. அங்கேயே ஓடி இருப்பு. இதுதான் பிரச்சனையே. இதுதான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட். அவர் லீடர் தான். அவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவில் லீடர் தான், சீனியர் லீடர். அன்அஸ்யூமிங் பர்சனலாம் அவரை நான் சொல்ல வரல. அவர் கலாட் சிஎம் காங்கிரஸ் தலைவர் பதவியோட சிஎம் எனக்கு மேலுன்னு சொன்னதுனால இவர் தலைவராக வந்தார். பட் இந்த இடத்துக்குள்ள
அவுட் ஆஃப் பவர்ல இருக்கக்கூடிய ராகுல் கிட்ட சில ஸ்டேட்டுகள்ல நான் சொல்றது நடக்கணுங்கிறத மல்லிகார்ஜுன கார்கே அசெப்ட் பண்ண நினைக்கிறார். அப்ப செல்வ பெருந்தகை அவர்கள், கார்கே இவங்கெல்லாம் ஒரு தரப்பு. இதை மட்டுமல்ல 17 காங்கிரஸ் எம்எல்ஏல ஒரு 15-16 பேர் காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாமே ஒரே தரப்பா தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆஃபர் பண்றத வாங்கிக்கலாம், கொஞ்சம் கூட குறைச்சா. அதுதான் அவங்க நினைப்பாங்க. கூட குறைச்சான்னு இல்ல, அது வந்து ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் ஆயிரும். அதிகம் வேணும்னு இப்ப ராகுல் சொல்றாரு இல்லையா, ஓகே, இத மறுத்து பேச முடியாது கட்சிக்காக. சரி, பட் திமுக கூட்டணி தான்ங்கிறதுல இவங்க தெளிவா நிப்பாங்க. ஆனா நீங்க நாளைக்குள்ள நம்பருக்குள்ள கமிட் ஆயிதானே சார் ஆகணும். நீங்க கூட்டணிக்குள்ள இருக்கலாம், நாங்க திமுகவோட தான் எல்லாம் ரைட்டு சார். நாளைக்கு நம்பர்ஸ் தானே பேச போகுது. நம்பரை ஏத்துக்க போறீங்களா இல்லையா, அவ்வளவுதானே சார். அது ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க விரும்பாதது வந்து அட்வான்டேஜா ராகுல் எடுக்கிறாரு. ஆனா இந்த இடத்துக்குள்ள ராகுல் நினைச்ச மாதிரி அலையன்ஸ் ஆகாது. காரணம் மல்லிகார்ஜுன கார்கே அசெப்ட் பண்றாரு. திருநாக்கரச லாஸ்ட் மினிட்ல நீக்கினது மாதிரி, அழகிரி லாஸ்ட் மினிட் நீக்கிற மாதிரி செல்வ பெருந்தகையை நீக்க முடியாது. நீக்கினா அது இந்தியாவுக்குள்ளே அந்த சன்னி மேட்டர் பஞ்சாப்ல வந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு.